வணக்கம் and welcome to ஜீ தமிழ் வழங்கும் அஞ்சரை பெட்டி சட்டு புட்டு சமையல். என்னோட கிச்சன்ல உங்களுக்காக காத்துட்டு இருக்கிறது பிரெட் பன்னீர் டிக்கா. ஆர்டர் பன்னீர் டிக்கா ஓகே, அது என்ன பிரெட் பன்னீர் டிக்கா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஷ்ஷும் கூட. அண்ட் இதுல பிரெட் பன்னீர் டிக்கானா நீங்க எதிர்பார்க்குற மாதிரி ஒரு பெரிய ஸ்டிக்ல நம்ம வரிசையா அந்த பன்னீர், தக்காளி, குடமிளகா இதெல்லாம் குத்தி அப்படி கச்சக்கு மச்சக்குன்னு சாப்பிடுறது கிடையாது. இது கிட்டத்தட்ட ஒரு பிரெட் உப்புமா மாதிரி இருக்கும். ஆனா இந்த பிரெட் பன்னீர் டிக்கா அப்படின்ற பேர்ல இதை சாப்பிடும்போது ரொம்ப ஒரு இந்த டிக்கா சாப்பிட்ட ஃபீல் அண்ட் ஃபிளேவர் உங்களுக்காக கிடைக்கும். அண்ட் இப்போ இந்த பிரெட் பன்னீர் டிக்காக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரெட், பன்னீர், உப்பு, முட்டைக்கோஸ், சில்லி ஃபிளேக்ஸ், கேரட், எண்ணெய். ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ் தான் இது. இந்த பிரெட் பன்னீர் டிக்காக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அடுப்பு பார்த்து வச்சுக்கலாம். கடாய் நல்லா காஞ்சிட்டு இருக்கு. இந்த காஞ்சிட்டு இருக்க கடாயில தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் 2 to 3 ஸ்பூன் வரைக்கும் தேவைப்படும். இந்த எண்ணெய் காஞ்சிட்டு இருக்க டைம்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பிரெட்டை தண்ணியில போட்டு நல்லா சோக் பண்ணிட்டு அதை நல்லா ஒரு மாதிரி உதுத்துக்க போறோம். இதுக்கு வீட் பிரெட் எடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். எதுக்காக பிரெட்டை தண்ணியில போட்டு சோக் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஹார்ட்னஸ் கொஞ்சம் கம்மியாகும் தண்ணியில போடுறப்போ. ஓகேவா? இந்த மாதிரி நீங்க இப்படி லைட்டா உதுத்து விட்டுக்கோங்க. அண்ட் இதுல போடும்போது மட்டும் தண்ணிய நல்லா புழிஞ்சிருங்க. எப்பவுமே வந்து இந்த பிரெட் சமையல்ல யூஸ் பண்ணும்போது அந்த சைடுல இருக்க ப்ரௌன் பார்ட்லாம் கட் பண்ணிடுவாங்க. பட் இதுல கட் பண்ணாதீங்க, ஏன்னா அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும் முருகலா. இதை நீங்க நல்லா தண்ணியில இருந்து புழிஞ்சு எடுத்துட்டு எண்ணெயில உப்பு போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. பிரெட்டை நல்லா நீங்க கடாயில அந்த தண்ணி சத்து போற அளவுக்கு, நொச நொசன்னு இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கேரட் கொஞ்சம், முட்டைக்கோஸ் கொஞ்சம், இதோட நீங்க மிளகா பொடி, மஞ்சள் பொடி, பெப்பர் எதுவுமே சேர்க்காதீங்க. வெறும் சில்லி ஃபிளேக்ஸ் மட்டும் சேருங்க. சில்லி ஃபிளேக்ஸ் கடையில கிடைக்கும், இல்லைன்னா நீங்களே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். சில்லி ஃபிளேக்ஸ் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த கேரட், முட்டைக்கோஸ்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால ஆயில் பத்தாம கூட போகலாம். இந்த சில்லி ஃபிளேக்ஸ் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இது எப்படி செய்யறது, மிளகா பொடி தெரியும், அது என்ன மிளகா எப்படி தூள் தூளா இருக்கு அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க. நம்ம வந்து வர மிளகா இருக்கு இல்லையா, அதை மிக்சியில் போட்டு ஒரு சுத்தினாலே உங்களுக்கு இந்த இது வந்துடும். அந்த காம்பு எடுத்துட்டு ஒரு சுத்தினாலே ரொம்ப ஒரு சூப்பரான அந்த சில்லி ஃபிளேக்ஸ் ஃபீல் கிடைச்சிடும். இப்போ இந்த பிரெட், முட்டைக்கோஸ், கேரட் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. இது நல்லா இந்த மாதிரி பிரிச்சு விட்டுக்கோங்க, கொத்தி விட்டுக்கோங்க. இப்போ ஃபைனலா நம்ம இந்த பன்னீரை இதில் சேர்க்க போறோம். இந்த பன்னீர் சேர்த்ததுக்கு அப்புறமா ஏன் கடைசியா பன்னீர் சேர்க்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்டே பன்னீர் போட்டோம்னா இந்த பிரெட் நல்லா வந்து வறுபடுற அளவுக்கு இந்த பன்னீர் வறுபட்டுருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டேஸ்ட் நல்லாவே இருக்காது, பன்னீர் கருகின மாதிரி இருக்கும். அதனால கடைசியா பன்னீர் சேர்க்கிறோம். பன்னீர் சேர்த்ததுக்கு அப்புறமா வேணும்னா நீங்க மறுபடியும் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். ஏன்னா பிரெட் இருக்கனால ஆயில் நிறையவே குடிக்கும். நல்ல ஒரு ஃபீல் கிடைச்சிருச்சா? இந்த பிரெட் பன்னீர் டிக்கா அப்படின்னாலே எல்லாருமே வந்து ஸ்டிக்ல வந்து நம்ம ஸ்டார்டரா சாப்பிட்டதை பாட்டிருப்போம். ஆனா இன்னைக்கு இந்த டிக்கா ஒரு வித்தியாசமான டிக்காவா இருக்கும். இதை சாப்பிட்றதுக்கு இன்னொரு சூப்பரான ஒரு ஐடியா கூட சொல்றேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரெட் இருக்கனால நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும். அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை இறக்கிட்டு சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா இதை குட்டி குட்டி பால்ஸா நீங்க அந்த பன்னீரோட சேர்த்து ஸ்டஃப் பண்ணி உருட்டிட்டு சாஸ் தொட்டு சாப்பிட்டா அவ்வளவு சூப்பரா இருக்கும் அண்ட் ரொம்ப பிடிக்கும். இல்ல அப்படின்னா நீங்க இதை அப்படியே கூட சாப்பிடலாம். இது நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக். இது பாத்தீங்களா, பன்னீர் ரொம்பவும் ப்ரௌனிஷ் ஆகாம பட் கரெக்டா சாப்பிட்ற பதத்துக்கு வறுபட்டுருச்சு. இப்போ நீங்க இதை ஆஃப் பண்ணிக்கலாம். பிரெட் பன்னீர் டிக்கா ரெடி. இறக்குன உடனே அந்த கலர் அண்ட் அந்த ஃபீல்காக கொஞ்சம் இந்த கேரட் கார்னிஷ் பண்ணீங்கன்னா பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும்.
பஞ்சரப்பெட்டு